ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 16. நாயகனாய் நின்ற. இந்த பாசுரத்தில் ஆண்டாளும் எல்லா கோபிகைகளும் சேர்ந்து நந்தகோபரின் திருமாளிகைக்கு, அதாவது கண்ணனின் இல்லத்திற்கு வருகிறார்கள். இந்த திருமாளிகையின் கோயில் காப்பான், திருமாளிகையை காப்பவர். வாயில் காப்பான் என்பவர் வீட்டு வாசலில் நின்று ரட்சிப்பவர். 2 காப்பான்களையும் ஆண்டாளும் தோழிகளும் எழுப்புகிறார்கள். ஆண்டாள் சொல்கிறாள், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, எங்களின் சுவாமி நந்தகோபரின் திருமாளிகையை காப்பவரே, இவர் உள்ளே அனுமதித்தால் தான் ஆண்டாளும் தோழிகளும் உள்ளே சென்று கண்ணனை சேவிக்க முடியும். அடுத்து கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, இவர் நந்தகோபரின் இல்லத்தின் வாசலில் நின்று காப்பவர். நிறைய கொடிகள், தோரணங்கள் கட்டப்பட்ட, நன்கு அலங்கரிக்கப்பட்ட நந்தகோபரின் மாளிகையை காப்பவரே என்று ஆண்டாள் கோயில் காப்பவன், வாயில் காப்பவன் என்று இருவரையும் ஆண்டாள் எழுப்புகிறாள். ஆண்டாள் சொல்கிறாள், மணிக்கதவம் தாழ்த்திரவாய், கண்ணன் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறான். நாங்கள் சென்று அவனை எழுப்ப வேண்டும். ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அழகான கதவுகளின் தாழ் திறக்க வேண்டும். கோயில் காப்பான் கேட்கிறான், நீங்க எல்லாம் யாரு? இந்த நேரத்துல வந்திருக்கீங்களே, இங்க அசுரர்களால கண்ணனுக்கு ஆபத்திருக்கு. யாரு எந்த வடிவத்தில் வருவார்கள் என்றே தெரியலன்னு சொல்லி கோயில் காப்பான் இவர்களை உள்ளே விடவில்லை. ஆண்டாள் சொல்கிறாள், ஆயர் சிறுமியரோ முக்கு, நாங்கள் ஆயர் குலத்தை சேர்ந்தவர்கள், அசுரர்கள் இல்லையே. கோயில் காப்பான் சொல்கிறார், பிரலம்பாசுரன் கூட இடையர்களைப் போல வந்து கண்ணனை கொல்ல பார்த்தான். ஆண்டாள் சொல்கிறாள், நாங்கள் இடை பெண்களாச்சே, ஆண்கள் இல்லையே. கோயில் காப்பான் சொல்கிறார், பூத்தனாவும் பெண் வடிவத்தில்தான் வந்தாள் என்று சொல்லி இவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. ஆண்டாள் சொல்கிறாள், ஆயர் சிறுமியர், நாங்க எல்லாம் சிறுமியர், 5 வயசு பெண்கள் தானே, எங்களை உள்ளே விடலாமே. கோயில் காப்பான் இதை ஏற்கவில்லை. ஆண்டாள் சொல்கிறாள், அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான். ஆண்டாளுக்கு வருத்தம், கண்ணன் எங்களுக்கு நன்னலே வாய் நேர்ந்தான், நேற்றே வாக்கு தந்தான். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என் வீட்டு வாசலுக்கு வந்து என்ன வேண்டுமோ என் இடத்தில் கேட்கலாம். உங்களிடத்தில் நான் கைங்கரியத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று கண்ணன் வாக்கு கொடுத்திருந்தான். ஆனா இப்போ எங்களோட துர்பாக்கியம், நாங்க இங்க நின்று உள்ளே போக முடியாமல் கெஞ்சிக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டாள் சொல்கிறாள், தூயோமாய் வந்தோம், துயிலெழ பாடுவான். நாங்கள் தூய உள்ளத்தோடு வந்திருக்கோம். கண்ணனை துயில் எழுப்புவதற்காக வந்தோம். வேற எந்த கோரிக்கையும் எங்களுக்கு இல்லை. வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா. ஆண்டாள் சொல்கிறாள், இத்தனை பக்தியோட நாங்க வந்திருக்கோம். வீட்டு வாசலிலேயே முன்னம் தொடக்கத்திலேயே எங்களை தடுக்க வேண்டாம். எங்களை கிருஷ்ண கைங்கரியத்துக்கு அனுமதிக்க வேண்டும் என்று ஆண்டாள் கேட்கிறாள். நீ நேச நிலைக்கதவம் நீ கேளோ நம்பாவாய்.
துவாரபாலகர்கள் மட்டுமில்ல, இந்த கதவுக்கும் கூட கண்ணனிடத்தில் அத்தனை நேசம். நேசநிலை கதவம் அங்கே இருக்கும் கதவு, மதில்கள், கோபுரங்கள் எல்லாமே கண்ணனை ரட்சிக்கின்றதாம். நீ நேசநிலை கதவம், நீதான் கதவை திறந்து எங்களுக்கு வழிவிட வேண்டும் என்று ஆண்டாள் கேட்கிறாள். இந்த துவாரபாலகர்களும் கண்ணனை திருப்பள்ளி எழுச்சி பாடி துயில் எழுப்ப ஆண்டாளையும் தோழிகளையும் அனுமதிக்கிறார்கள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நன்னலேவாய் நேர்ந்தான், தூயமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேச நிலைக்கதவம் நீ கேளோ ரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.